அனைத்து மக்களுடைய ஒருங்கிணைந்த அவர்கள் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே தேசிய அளவினுடைய தலைவர் வருவதால் இந்த ஜாத்தாவிலே அனைவரும் பங்கேற்க வேண்டும். ஜார்ஜ் ஹாலிலே மாலை 4 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டத்திலே அனைவரும் பங்கேற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் இந்த நூற்றாண்டு விழா குழுவினுடைய சார்பாகவும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 30/11/2025 அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா கோலார் தங்கவயலில் நடைபெற இருக்கின்றது. 100 ஆண்டுகள் ஒரு மதசார்பற்ற கட்சி நாட்டு மக்களுக்காக இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த கட்சி. இந்த மதசார்பற்ற இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு தியாகங்கள் இன்று இருக்கிறது. 1925 கான்பூர் நகரிலே உதயமான இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த டிசம்பர் 26, 2025 100 ஆண்டு நிறைவு செய்கின்றது. முதலாக கர்நாடகாவிலே 1952 நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவிலேயே முதல் ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ உருவாக்கப்பட்டார் என்று சொன்னால் அது கேஜிஎஃப் கான்ஸ்டிடியூன்சிலிருந்து காம்ரேட் கேஎஸ் வாசன் அவர்கள் 1952 எம்எல்ஏவானார். அதனால் இந்த மாநிலம் தழுவிய ஒரு ஜாத்தா, ஸ்டேட் வைடு ஜாத்தா நவம்பர் 30, 2025 நடக்க இருக்கிறது. அந்த ஜாத்தா கேஜிஎஃப்ல மாரிக்குப்பம் அள்ளிக்கடைக்கிட்ட கேஎஸ் வாசன் கார்னர்லேருந்து அந்த ஜாத்தா நடக்குது. அந்த ஜாத்தாவை ஆல் இண்டியா சிபிஐனுடைய ஜெனரல் செக்ரட்டரி காம்ரேட் டி ராஜா அவர்களே அந்த ஜாத்தாவை துவக்கி வைக்கிறார். நாங்கள் இன்னைக்கு கேஜிஎஃப் ஃபுல்லாக எம்ஜி மார்க்கெட்லேருந்து பிக்சர் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஊர் கேஜிஎஃப்னு சொன்னால் ஒரு செக்குலார் இருக்கக்கூடிய ஒரு இடம், எந்தவித கலவரத்துக்கும் வழிவகுக்காத இடம், போராட்டத்தில் முன்ன நின்ன இடம், நம்ம ஊரில் முதலாக ஒரு எம்எல்ஏ உருவான இடம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளர் வராரு. அந்த வர நேரத்தில் பிஜிஎம்எல்னுடைய பிரச்சனையை டெல்லிக்கு போய் நாம் போராட்டம் நடத்தினோம். அந்த தலைவரே இன்னைக்கு தங்க வயலுக்கு வராரு. அதனால் பிஜிஎம்எல் தொழிலாளர்கள் இந்த இதில் பங்கேற்கணும். அதே நேரத்தில் இன்னைக்கு பெமல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அதில் இன்னைக்கு வேலை செய்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 1 வருஷமாக இன்னைக்கு போராட்டம் பண்ணின்னு இருக்கிறாங்க. முக்கியமாக பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. மனம் குமுறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தீருமா நாளைக்கு தீருமா என்று அந்த தொழிலாளர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனையை நான் 26 நாட்கள் நடந்த அந்த போராட்டத்திலே நான் சொன்னேன், இது தேசிய பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு கோலார் மாவட்டம் அல்ல, கர்நாடகாவினுடைய முக்கிய பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஜாத்தாவிலே மாநில தலைவர்கள், தேசிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். தோழர் ராஜா அவர்கள் தங்கவயலோடு பிணைந்திருப்பவர், தொழிலாளர்களுடைய பிள்ளையாக இருந்தவர், தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை அறிந்தவர். அதனால் பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றுகின்ற ஒரு கூட்டமாக ஜார்ஜ் ஹாலிலே நடைபெறுகின்ற அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அதே நேரத்திலே இந்தியா கூட்டணியினுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நமது தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா சசிதர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க அழைத்திருக்கின்றோம். அதே போன்று கோலார் மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளராக நின்ற மரியாதைக்குரிய கௌதம் அவர்களையும் இந்த கூட்டத்திலே அழைத்திருக்கின்றோம். நமது தொகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவர், கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களும் பங்கேற்கிறார். அதே போன்று டிஎம்கே மாநில பொறுப்பாளர் பெரியசாமி, அதே இந்த ஊரினுடைய தலைவர்கள் டிஎம்கேனுடைய தலைவர் அறிவழகன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் தோழர் பிரகாஷ், இந்த தொகுதியினுடைய செயலாளர் தோழர் பி தங்கராஜ், அதே போன்று விசிகா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் மூர்த்தி, இந்த கோலார் மாவட்டத்தினுடைய தலைவி புஷ்பபிரியா, சேவ் கேஜிஎஃப், அதே போன்று தலித் அமைப்புகள், ஆதி திராவிடர் நல சங்கத்தினுடைய